எல்லாம் வல்ல திருமாமுடி பெருமானுடைய சொன்னார் திருவடி போதுகளை முதல் பெண் வணங்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் மனமொழி கைகளால் வணங்கி ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளாமையின் வண்ணம் நடைபெறக்கூடிய இந்து சமய மன்றம் சமய கலாச்சார அமைப்பின் மூலமாக ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளாமையோடு மதுரையிலே சோமசுந்தர பெருமான் உயிர்களுக்காக இறங்கி வந்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்திய அந்த அற்புத பணவலிலே இருந்து வாரந்தோறும் திங்கட்கிழமைகளிலே தொடர்ந்து திருவிளையாடல் புராண சிந்தனைகளை சிந்திக்கும் விதமாக காஞ்சியிலே ஸ்ரீ பெரியவர்களுடைய அதிஷ்டானத்திலே நிகழ்ச்சிகளும் அதைத் தொடர்ந்து தற்பொழுது கலசப்பாக்கத்திலே இந்து சமய மன்றத்தினுடைய கிளையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கலசப்பாக்கம் திருமாமுடீஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்திலே தற்பொழுது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இவ் ஆலயத்தை சார்ந்த பொதுவாமூர்த்திகள் திரு தேவேந்திர நயனாரியா அவர்களையும் கிராம பொதுமக்களையும் கலசப்பாக்கத்தினுடைய இந்து சமய மன்றத்தின் பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர் திரு பாலச்சந்திர ஐயா அவர்களையும் முதற்கண் வருக என வரவேற்று இன்றைய தினம் இங்கே நடைபெற இருக்கக்கூடிய 2 படலங்களுக்கான கருத்துரைகளை எடுத்து வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் திரு ராம ஐயா அவர்களையும் இருகரம் கூப்பி வருக என இந்து சமய மன்றத்தின் மூலமாக வரவேற்று வருகிறோம். இவற்றுக்கெல்லாம் எங்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம் கல்லூரி முதல்வர் முனைவர் கைராம வெங்கடேசன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்று துறை தலைவர் திரு முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ருதி சமுதாய வானொலியைச் சேர்ந்த நண்பர்களையும் திரு கல்லூரி பேராசிரியர் எங்களோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஏகாம்பரம் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி வருக என வரவேற்று தற்பொழுது இந்து சமய மன்றத்தினுடைய நிகழ்வுகள் குறித்தும் அதனுடைய நோக்க உரையை தலைமை உரையாக வழங்குமாறு கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களை நினைவோடு கேட்டுக்கொள்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆச்சாரிய சுவாமியினுடைய திருவடிகளையும் திருமாமுடீஸ்வரனுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த மாதம் ஆடி மாதம், இந்த மாதம் குரு பூர்ணிமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரு வழிபாடு செய்யக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அந்த குரு பூர்ணிமா பூஜையை முடித்துவிட்டு அவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து தங்களுடைய தவ வலிமையை அதிகரித்து கொண்டு எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது, சாதாரண ஒரு புழுவாக இருந்தாலும் எந்த ஜீவராசிகளுக்கும் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே எந்த ஜந்துக்களுக்கும் என்னால் எந்த ஒரு தீமையும் நேரக்கூடாது என்று விரதம் இருந்து இந்த மழை காலத்திலே பூச்சிகள் எல்லாம் வெளியிலே வரும். அப்பேற்பட்ட அந்த சாதாரண விலங்கினங்கள்
மிருகங்கள், பூச்சிகள், புழுக்கள் எவற்றுக்குமே என்னால் எந்த ஒரு தீங்கும் நேரக்கூடாது என்று விரதம் இருப்பார்கள். அப்பேற்பட்ட விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் அருளாணையின் வண்ணம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியினுடைய ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு சாதுர்மாசியத்தின் போதும் இந்த திருவிளையாடற் புராணத்தை காஞ்சி ஸ்ரீமடத்திலே சங்கர மடத்திலே நிகழ்த்துவது என்று இந்து சமய மன்றத்தின் மூலம் தீர்மானிக்கப்பட்டு 2 சாதுர்மாசியங்களிலே நாங்கள் இந்து சமய மன்றத்தின் மூலம் திருவிளையாடற் புராணத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு படலங்களை வரிசையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த சாதுர்மாசிய புண்ணிய காலத்திலே கலசப்பாக்கத்திலே, பழம்பெருமை மிக்க கலசப்பாக்கத்திலே அண்ணாமலையார் அருளாட்சி செய்து வரக்கூடிய இந்த பகுதியிலே திருமாமுடீஸ்வரர் கோயில் கொண்டு எழுந்தருளி அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த பிரதேசத்திலே திண்ணை சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பூண்டி மகான் ஜீவ சமாதியாக விளங்கிக் கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அவருடைய அருளால் பிறந்த இந்த பிறவியை ஒரு புண்ணிய பிறவியாக மாற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டு இறைவனுடைய புகழை பாடி, இறைவனுடைய திருப்புகழை பாடி, அவருடைய திருவிளையாடல்களை எல்லாம் எடுத்து கூறி சிறந்த கல்லூரியின் முதல்வராக ஏஎன்ஆர் கல்லூரியினுடைய முதல்வராகவும் விளங்கி தமிழிலே சிறந்த புலமை பெற்று இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இப்பேற்பட்ட ஒரு கருத்துக்களை எல்லாம், நல்ல கருத்துக்களை எல்லாம் ஆன்மீகத்துடன் அறிவியலும் கலந்து மாணவர்கள் தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு மாணவர்களாக நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்கக்கூடிய மாணவர்களாக உருவாக வேண்டும் என்று சிறந்த முயற்சிகளை எல்லாம் தன்னுடைய கல்லூரியிலே எடுத்துக்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் பல கல்லூரிகளுக்கும் சென்று பல கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று இறைவனுடைய புகழை பாடி பரவி சிறந்த பாடகரும் கூட, சிறந்த நினைவாற்றல் மிக்கவர், சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர், இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர், குருநாதருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர். அப்பேற்பட்ட முனைவர் திரு ராமு அவர்கள் இன்றைய தினம் நமக்கெல்லாம் இந்த திருமாமுடீஸ்வரர் ஆலயத்திலே திருவிளையாடற் புராணத்தினுடைய படலங்களை கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலமும் நாரைக்கு முக்தி அளித்த படலமும் அவருடைய திருவாக்கினால் கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது. ஆச்சாரிய சுவாமியுடைய அனுகிரகத்துடன் இன்றைய தினம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அவர் மென்மேலும் இப்பேற்பட்ட உபன்யாசங்களை எல்லாம் நிகழ்த்தி சர்வம் சிவமயம் என்று சொல்வார்கள், சர்வம் சக்திமயம் என்று சொல்வார்கள், சர்வம் அன்புமயம் என்று சொல்வார்கள். அன்புதான் இந்த உலகத்திலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கருவியாக விளங்குகிறது. அப்பேற்பட்ட அந்த சர்வம் தொலைக்காட்சி இந்த உபன்யாசத்தை நேரடியாக தொலைக்காட்சி படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே போல ஸ்ருதி சமுதாய வானொலியும் சங்கரா கல்லூரியினுடைய அங்கமாக விளங்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலும் இந்த உரையை ஒளிபரப்ப இருக்கின்றது, ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஊரிலே திரண்டு வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரையும், பொதுமக்கள் அனைவரையும், ஆன்மீக அன்பர்களையும்
வருக வருக என்று வரவேற்று அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழைத்தவுடன் விரும்பி அவர்கள் இந்த கல்லூரியிலேயே மாணவர்களுக்கு பல முறை அவர்கள் சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து அவர்கள் சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார்கள் கல்லூரியிலே. அவரை நாங்கள் விடமாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த பண்பாளர். அவரை இந்த திருவிளையாடல் புராணத்தை ஏற்று உபன்யாசம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்த ஆலயத்தினுடைய பூர்வமத்தியிலாக திகழக்கூடிய திரு தேவேந்திர நயினார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஸ்ரீ பெரியவருடைய பிரசாதமாக திகழக்கூடிய பொன்னாடியினை நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திருநாளுடைய சிவனையை போற்றி, கலசப்பாக்கம் கிளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு முனைவர் பாலச்சந்திர ஐயா அவர்களை வருமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அண்ணாமலை மன்னா போற்றி, அண்ணார் முதல் கடலே போற்றி. இன்றைய பொழிவினை வழங்கிருக்கக்கூடிய முனைவர் ராமையா அவர்களுக்கு தற்பொழுது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் சாமியாருக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக்கார முதமானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய மரனே போற்றி, சிராம்பள்ளி மேவிய மணியே போற்றி, இங்கோய் மலையும் எந்தாய் போற்றி, பாங்கார் வழங்கப்பதியாய் போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, அண்ணாமலையானுக்கு, பூண்டி மகானுக்கு, உம்பதரு தேனோமணி கசிபாகி பொன்கடலில் தேனமூத உணர்வூரி என்பதே பருகி பல காலம் என்ற உயிர்காதர ஒற்று அருள்வாகி தம்பிதனக்காக வனத்து அணைவோடி தந்தை வளர்த்தால் அருள் கை கனிவோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கருத்தானை முக பெருமாளி ஐந்து கருத்தானை முக பெருமாளி. உருமானை கரத்திலே வைத்து உருமானை சிரத்திலே வைத்து உலகம் ஏழும் தருமானை இடத்திலே வைத்து அருள்வானை பவடனிடும் சைலம் போல வரும் ஆனை முகத்தானை அளித்தானை பொறும் ஆனை மகிழ ஏறும் பெம்மானை அருணை அண்ணாமலையானை அடிபடைந்து பிரவிதிப்பான். கார் ஒழுகும் குழலானை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடைக்கண்ணாலை மூரல் இள நில ஒழுக அழகொழுக முழுகொழுகு முகத்தினாலை வார் ஒழுகும் தனத்தாலை வடிவு ஒழுகி தெரியாத மருங்குளாலை அருணை உண்ணாமுடையாலை அடிபடைந்து சிந்தை சேர்ப்பார். எல்லாம் வல்ல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திரு ஆலயங்கள் எல்லாம் திருவிளையாடல் புராணம் ஒழிக்க வேண்டும் என்று இந்து சமய மன்றம், சமயம் என்ற சொல்லுக்கு மனிதனை மனிதனாக இருக்க பக்குவப்படுத்துவது என்று பொருள். சமயம் பார்த்து போக வேண்டும் என்றால் பக்குவம் அறிந்து பெரியவரிடம் பேச வேண்டும். சமைத்து வை என்று சொன்னால் அரிசியை உண்ணுமாறு பக்குவப்படுத்தி வை என்று பொருள். என் மகள் சமைந்திருக்கிறாள் என்று சொன்னால் திருமணத்துக்குரிய தகுதி உடையவளாக இருக்கிறாள். அப்ப சமயம், ரிலீஜியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் மனிதனை மனிதனாக இருக்க பக்குவப்படுத்த வேண்டும். அதுதான் இந்து சமய மன்றத்தினுடைய உண்மையான குறிக்கோள். அதிலே சொன்னதை போல புழு பூச்சிகள், ஏன்னா
நமதுடம்பு நமதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்கெழுது தமதென்று தாம் இருக்கும் காரணம். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் நோக்கின்றார் யாவர் அவருடம்தான் இம்பெருமான் சித்த சித்துருவாய் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கேவன் புரிந்திடையின் சிந்தை மிக விளைந்ததார். எல்லா உயிரையும் என் உயிர்களையும் யார் நேசிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே இறைவன் நடனம் புரிகிறார். சிதம்பரத்தில் அல்ல. மானாட மடுவாட மணியாட மொழியாட மங்கை சிவகாமியாட கோணாட வானுலக கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனுடைய இந்திராதி முனியட்ட பாதகருமாட நரை துப்பை எருகாட நாட்டிய பெண்களாட உனை பாட வினை ஓட எனை நாடி இதுவேளை பெருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லை வாழ்கின்றனர். கூடல் மாநகர் எல்லாரும் கூடுகின்ற இடம். தூங்கா நகரம் வையை என்று சொல்லக்கூடிய பொய்யா குலக்கொடி ஓடுகின்ற அருமையான மதுரையின் பதி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம். இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே என்று ஏபி நாகராஜன் திருவிளையாடல் இடத்திலே எடுத்திருப்பார். அப்படிப்பட்ட மதுரையின் மதியிலே நடந்த ஆனவாய் அரசன் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு. Don't use any techniques, just use as secretaries. நான் சொல்றது நினைத்து பதியத்தில் சொல்ற நம்ம பெரியவர். சார்ந்தோர் பெருமக்களே, காஞ்சி சங்கரமடத்தின் சார்பாக இந்து சமய மன்றத்தின் சார்பாக மகாபிரனுடைய அருளானையினுடைய இணங்க இன்றைய தினம் இன்றைக்கு திருமாவளீஸ்வரர் ஆலயத்திலே கலசையன்பதியிலே சங்கரமடத்தினுடைய சார்பாக நடக்கக்கூடிய சங்கரா கலை கல்லூரியினுடைய முதல்வர் ஐயாவுடைய தலைமையிலே ஓதுவார் தேவேந்திரன் ஐயாவுடைய முன்னிலையிலே தமிழ்துறை பேராசிரியர் ஐயா அவருடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் பேச நேரம் இல்லாதனால என்ன மட்டும் ஒதுக்கி விட்டான்னு நினைக்கிறேன். இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த சங்கரா கல்லூரியில் பணி செய்யக்கூடிய இயற்பியல் துறை தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் பாலச்சந்தர், எல்லாவற்றுக்கும் மேலாக கருடோத்ரி கங்கோத்ரி அருணோத்ரி என்று சொல்லக்கூடிய 7 மலைகளின் சங்கமம் தான் வெங்கடமலை. 7 மலை இருக்க எமக்கென்ன மரக்கவலை என்பார்கள். அந்த வகையிலே வெங்கடேசனாக ஆங்கில துறையிலே முனைவர் பட்டம் பெற்றாலும் கூட தமிழிலும் வடமொழியிலும் இசையிலும் மிகுந்த ஆர்வமுடையவராக சுகமணேஸ்வரர் ஆலயத்திலே தேவாரத்தை திருவாசகத்தை திருப்புகளை நான் பாடினேன் சார் என்று உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் அழைக்க பேசும்போது ஐயா அவர்கள் சொன்னார்கள். மெத்த மகிழ்ந்து போனேன். ஏன்னா பணி பதவி பணம் இதெல்லாம் ஒரு பொருட்டா இருந்தாலும் கூட அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்கிறார் வள்ளுவர் தெய்வ புலவர். அந்த தெய்வப்பட்ட 2 பேருக்கு தான் புலவருக்கு. ஒன்று தெய்வ சேக்கிழார், இன்னொன்று தெய்வ புலவர் திருவள்ளுவர். அந்த வகையிலே சங்கரமடம் அருட்செல்வத்தை வாரி வாரி இந்த மண் உலகிற்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில 71வது பீடாதிபதியாக சத்திய சந்திரசேகரேந்திர சுவாமிகள் பதவியேற்ற இளம் வயது. ஆனால் அவர் கற்ற வேதத்தினுடைய அளவு பெரிது. ஆகினாலே எறும்பும் தன் கையால் என்று யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. எவ்வளவு பெரிய அருள் இருந்தால் சுவாமிகள் அவரை தேர்ந்தெடுத்திருப்பார். அது இறை ஆணை. அதனாலே குருமார்களுடைய அருளை பெறுவோம் என்று சொன்னார். அதனால்தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு சொன்னார்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல். அவருடைய வார்த்தையை கேட்கணும், உருவத்தை பார்க்கணும், நமக்கு தெளிவு கிடைக்கும் என்கிறார். அந்த வகையிலே ஆசிரியர்களையே மதிக்காத இந்த காலத்திலே குருவை எப்படி மதிப்பார்கள் என்று கேள்வி கேட்க வேண்டாம். அதை மாற்றுவதுதான் சங்கர மடத்தினுடைய வேலை. அதுதான் இந்த மனித உயிர்களை பக்குவப்படுத்துவதுதான். இது போன்ற மடங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நாட்டிலே கலை கலாச்சாரங்கள் பண்பாடுகள் எல்லாம் முடம்பட்டிருக்கும். மடங்கள் இல்லை என்று சொன்னால் இவையெல்லாம் முடம்பட்டிருக்கும். இதற்காகத்தான் இறைவன் இப்படியெல்லாம் ஒரு பெரிய அருளானை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே
மதுரை என்பதிலே அதே போல நிரஞ்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சர்வம் டிவி அவர்கள், அவருடைய டீம் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லி ஐயாவுடைய திருக்கரங்களை எனக்கு பொன்னாடை அணிவித்து, அதே போல ருத்ரனுடைய அச்சரத்தை மாலையாக அணிவித்து எனக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஐயா அவருடைய பொன்னார் திருவிழை வணங்கி, ஏன்னா என்னுடைய அப்பா பேர் வெங்கடாச்சலம், ஐயா பேர் வெங்கடேசன், எல்லாம் ஒண்ணுதானே. பெயர்கள் வேறையா இருந்தாலும் கூட பரம்பொருள் ஒன்றுதானே. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அவர் ராதாகிருஷ்ணன், அவர் நிரஞ்சன், திருப்புகள்ல நான் PhD பண்ணேன்னு சொல்லுவேன். தெய்வ சிகாமணி, முருகா, ஏகாம்பரேஸ்வரர், ஏகாம்பரம், பாருங்க எப்படி பெயர்லாம் பாருங்க. என்ன ராதா, கோகுல், அப்புறம் என்ன நல்ல பெயர்கள். இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் இறை பெயர்களாக வைத்தார்கள். இப்ப இறை பெயர்களாக வைக்கிறார்கள். என்ன பெயர் வைக்கிறாங்கன்னே தெரியல. சார்போர் பெருமக்களே, இன்றைய தினம் திருவிளையாடல் புராணத்திலே 47 மற்றும் 48வது படலமாக விளங்கக்கூடிய கரி குருவிக்கு அருள் செய்தப்படல். என்ன சார், குருவிக்கெல்லாம் அருள் செய்வாரா? குரங்கு அணில் முட்டம், குரங்கு அணில் முட்டம் 3 பேர் அருள் செய்திருக்கிறார். குரங்கணில் முட்டம் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடின இடம். மாகரல் உடும்பீசன் உடும்பாக வந்து வழிபட்ட அந்த இடத்திலே ரொம்ப அற்புதமாக அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். திருப்பனங்காடு மண் பார்த்தான் பனங்காட்டூர் சுந்தரா, சுவாமி இது என்ன சாப்பாடு? இது தண்ணி இல்லாம சாப்பாடு கொடுக்கிறீங்களே, இது என்ன ஏது வகையான சாப்பாடான்னாரு. சுந்தரா நீயே நான், நானே நீ, உனக்கு இல்லாதது என்ன இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு துணையை உருவாக்கி இருக்கிறார். குளத்தை இன்னைக்கு மற்றாத குளமாக இருக்கிறது. வன் பார்த்தான் பனங்காட்டூர். நான் இருக்கிற அந்த கல்லூரி போயிருந்து ஐயா ஒரு 2-3 கிலோமீட்டர் தான். அடிக்கடி ஒரு நிசப்தமா இருக்கு. 2 ஏக்கர் தாமரை குளம் நகரத்தார் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் பெற்றிருக்காரு பாருங்க. நிலைவிருமாறு என்னுதையே நெஞ்சே நீ வா, நித்தலம் எம்பிரானுடைய கோயில் புக்கு புணர்வதன் மின் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி கொண்டான் அடிக்கின்றார். தில்லை கோவிலை கண்டு தாப்பி தாப்பி கும்மி அடிக்கின்றார். எப்படி அடிக்கிறாரா? இரு கண்களிலும் நீர் பெருக பெருக இறங்கினின் மனம் உருக உருக அந்த அம்பலநாதன் வருக வருக அருமை சிவகதி தருக தருக கொண்டான் அடிக்கின்றார். தில்லை கோவிலை கண்டு தாவி தாவி மெய்தான் அரும்பி விதி விதித்து உன் விரையார் கடற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் நெகிழ விடே குடையாய் என்னை கண்டுகொள்ளே விட்டெழுதி கண்டாய் விடுதி கண்டாய். அவர் சொல்வார், உன் பற்றொழிய ஒரு பற்றம் இல்லை உடையவனே. நான் எல்லா பற்றியும் நீக்கிட்டேன், ஆனா உன் பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்றுவிடற்கு. வள்ளுவர் வள்ளலார் சொல்கிறார், பற்று அற்றான் பற்றினையே பற்றி இடல் வேண்டும், பற்று அற்றால் அன்றி பலியாது. உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு 63 நாயன்மாருடைய வரலாறு, 64 திருவிளையாடல் செய்திகள், 18 சித்தர்கள், 12 ஆழ்வார்கள். எப்படிப்பட்ட மண் இந்த மண்ணில் பிறப்பு நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீர் உண்டு, அண்ணலும் அது கண்டு அருள் செய்ய இருக்கும். சுகவனேஸ்வரர் ஆலயத்திலே அங்கே பாடி பாடி துதித்ததுனாலே நீ போயிட்டு காஞ்சிக்கு போ, காஞ்சிபுரத்துக்கு போனோம் சொல்லி இன்னும் பல விஷயங்களை சொல்வேன். மேலிடத்திலே நீங்க தலைமை பொறுப்பு இருக்கிறாரே பிரதமர் நிலையிலே, அவர் 1986 நம்முடைய திருவண்ணாமலையிலே ஜோன்லா பைய பொண்ணு ஒரு 6 மாசம் சுத்தி இருக்கிறார். சதா சதா உன்னை நினைந்து நினைந்து உன்னில் கலந்திடவே அருள்வாய் ரமணா
சதா 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 சலித்து சளைத்த மனதினிலே சதா சிவா என்றொரு தரமுனை நொடி பொழுது இடைவிடாது சதா சதா சரண கமலாலயத்தை அரை நிமிட நேர மட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ தருணம் இது ஐயா மிகுத்த தருணம் இதையா மிகுத்த கணமதொரு நீள் சௌக்கே சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து தவி புரிய வேணும் நெய்த வடிவேலா. சரணகமர் ஆலயத்தை அரை நிமிடம் நான் உன்ன வணங்கலப்பா. படிக்கின்றிலை பழனி திருநாமம் படித்து முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு உண்டிலை. பாட்டில் உரியிலை கேட்டு முறியிலை பாட்டு வரும்படி நின்று உருகலை பார்ப்பனியர் எல்லாம் விடைகளை தீர்த்த மாமலை மேலிய பெருமாளை தீர்த்தகிரி திருப்புகள் தீர்த்தமலை தீர்த்தகிரி புராணம் அருணாச்சல புராணம் பிரிஞ்சி புராணம் ஆகிய புராணங்களை சைவ எல்லப்பனாவளர் பாடியிருக்கிறார். எந்த புராணத்தை படிக்கிறோம்? அவரவர்கள் குடும்ப புராணத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் குடும்ப புராணத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பதான் சொல்கிறார் அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழுடையை தேவர்கள் தம் கோனை கனைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை நான் பேசாத நாளெல்லாம் பிறவாரான். தமிழையும் இறைவனையும் இந்த ஆன்மா இந்த உலகத்துக்கு அருள் செய்த பூண்டி மகானையும் பேசாத நாள் எனக்கு பிறவாத நாள். இன்றைக்கு திருவிளையாடல் புராணத்திலே திருப்பாம்பூர்னு ஒரு ஊர் சார். அங்க போன அந்த ராகு கேதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அங்கதான் திருப்பாம்பூர் சண்முக சுந்தரம் அவர் தான் எனக்கு இசை கற்றுக் கொடுத்தார். ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காணகள் ஆயிரம் வேண்டாமோ ஆடி கொண்டார் மயமானவர்கள் திருப்பாம்புர சண்முக சுந்தரம் அவர் தான் அந்த இசைக்கல்லூரி தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த ஊரில் பாம்பு வழிபட்ட தலம் பாம்பு கடிச்சா யாருக்கும் துன்பம் வராது. காலம் அத்தி காலத்தி கால அஸ்தின்னு சொல்றோம். பாம்பும் யானையும் வழிபட்ட தலம். இப்படி உயிரினை உயர்தினை அகிரினை எல்லாம் இறைவனை வழிபட்டிருக்கிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். யாரு? பாத ஊரடிகள் மாணிக்க வாசகர். அருணகிரிநாதர் என்ன சொல்ற தெரியுமா? எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் எனதுயிர் உடலும் இனி உணதபயம் இனி உயிர் விடுக முடியாது எரி புவி மரளி கழுகொடு நரியும் கமலனும் மிகவும் அயர்வானார். இந்த நெருப்பு சொல்லுதா, வா மகனே வா, நீ எனக்கு எரி புவி பூமி எத்தனை பேர் இடத்தை கொள்ளடிச்ச, வா மகனே வா, என் இடத்துல உனக்கு இடம் கொடுக்க போறேன், இங்கதான் உனக்கு இடம். புவி மரளி
மறக்காம அவங்க அழைச்சு போற மரளி. உடலையும் உயிரையும் கூறுபடுத்துபவன் போற்றுபவன். அந்த கண் வரும் போது அவனியில் யார் துணை ஆதலினால் அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமீ. அந்த கண்ணா குருடன். அந்த கவி வீரராக முதலியார். கண்ணே தெரியாம 10,000 பாட்டு படிச்சார். அந்த கண் சில நேரத்தில் நல்லவன் ஆட்சி விடுவான். எங்க ஊர்ல எமலோகத்தான் நம்ம ஏன்பா இந்த அம்மாவுக்கு எமலோகத்தான் நான் பாத்துங்க. அந்த அம்மாவை இறந்துட்டாங்க, குளிப்பாட்டாங்க, பாடியில வச்சுட்டாங்க, எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-17 வருஷம் இருந்தது. அதனால அந்த ஊர்ல நாங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அந்த இறந்ததையும் பார்த்தேன், அவங்க படிச்சதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் 17 ஆண்டுகள் இருந்தார்கள். அந்த அம்மா பேரு எமலோகத்தான் கடைசி வரைக்கும். சில நேரத்துல மறதியா சொல்லுவானோ, குருட்டுத்தனமா. அதனால அந்த என்ன பாருங்க, அந்த அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை? அவன் சொல்றானா, அவன் எனக்கு வேணும் நீன்றான். எரி, புவி, மரளி, கழுகொடு, நரியும், முக்கியமாக அடுத்து கமலனும் பிரம்மாவும் மிகவும் அயர்வானார். டேய், எத்தனை முறைடா புறப்பணி, நான் எத்தனை முறைடா உன் தலையெழுத்து எழுதுறது? நல்லா புரிஞ்சுங்க. திருவிளையாடல் புராணத்திலே நாரைக்கு அருள் செய்கிறார், குருவிக்கு அருள் செய்கிறார். அடுத்த பிறவி வேண்டாம் என்று இவை வரம் கேட்கின்றன. நாம என்ன கேட்கணும் வரோம்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அறவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். இதான கேட்கணும். எனக்கு 500 பவுன் நகை கொடு, 500 ஏக்கர் நிலம் கொடு, பக்கத்து வீடுகாரன் 10 அடுக்கு கட்டிட்டான். இதெல்லாம் நிரந்தரமா? முருகா. பட்டணத்தார் சொல்றார், மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. இது அப்படியே காப்பி அடிக்கிறார் நம்முடைய கவியரசு கண்ணதாசன். பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து விட்டானம்மா அம்மம்மா. என்னடா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. என்ன படம்? சரஸ்வதி சொல்லும். ஒரு பிச்சைக்காரியே ஏன மாலை போட்டு பெரியவராகிடும். அதுல பெற்றவள் உடல் சலித்தால் பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து. பட்டணத்தார், அப்பட்டமான பட்டணத்தாருடைய வரிகள். அதனாலே நாம் என்ன வேண்ட வேண்டும் என்று சொன்னால், கரிக்குருவியும் நாரையும் என்ன வேண்டுகிறது என்று சொன்னால், இதோட இந்த பிறவியோடு போதும். ஆனால் எங்கள் இடத்துக்கு நீ அருள் செய்ய வேண்டும். என்ன பாருங்க, அது பறவையா இருந்தாலும் குருவியா இருந்தாலும் அது என்ன சொல்லுது? நான் மட்டும் யார் பெற்ற இன்பம் எனக்கு மட்டும்தான் சொல்ல, யார் பெற்ற இன்பம் பெருகை வையும் அப்படின்னு. இந்த அதனால்தான் பெருமாள் அருள் செய்யற சுந்தரேசன் நாம சுயநலத்தோடவா இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள். இரட்டை புலவர்கள் துணை துவைக்கிறார். ஒருத்தர் குருடர் தண்ணி போட்டு அடி அடி அடிக்கிறார். என்ன இப்படி அடிக்கிறியே? கந்த துணி மேல கிழிஞ்சிடாத, கந்த துணி தான் போனா அப்படின்னா அவர். கண் 1000 உடைய கந்தையை ஆனாலும் தன்னா குளிரையது தாங்காதோ தனிப்படுத்த. இந்த துணிதான்பா கொஞ்சம் குளிர்காலத்துல கொஞ்சம் போத்திக்க நல்லா இருக்குமே. அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னொருத்தரு இவர் 2 வரி பண்ணா அவர் 2 வரி பாருவார். உலகத்துல இப்படி எல்லாம் ஒரு வரலாறு உலகத்துல எந்த தேசத்திலும் இல்லை, நம்ம தேசத்துல. இரட்டை புலவர்கள், இளம் சூரியர் முது சூரியர், இவர்களெல்லாம் பார்க்க ஆள் எங்க இருக்கிறாரா? அவர் சொல்றார், இக்கலிங்கம் போலானே. கலிங்கம்னா ஆடை, கலிங்கம்னா நாடு, கலிங்கம்னா மருந்து. மருந்து ஒரு கலிங்கம் போடுவான்னு சொல்லுவாங்க. இக்கலிங்கம் போனாயன்
ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. அட பையா, இந்த துணி போன ஐயா நமக்கு சொக்கே சேர்க்கிறாயா சொக்கலிங்கம். 5 வயது வரை ஊமையாக இருந்து திருச்செந்தூரிலே வந்து என் பிள்ளைக்கு வாய் வரலன்னா பேச்சு வரலன்னா இங்கே செத்து போயிடுவோம்னு சொல்லி தாயும் தந்தையும் தவமிருந்து பேச வைத்தாங்க. அவர்தான் கந்தக்கலிவன்பா பாடிய குமரகுருபரர். 16 நூல்கள். நீதிநெறி விளக்கம் ஐயா சொல்றார், நீக்க மறு இருவர் நீங்கி புணர்ந்தாலும் நோக்கின் அவர் பெருமை நொய்தால் பூக்குடலாய் நெல்லின் உபி சிறிது நீங்கி சேர்ந்தாலும் புள்ளிய தொன்மை நிலவோ. கணவன் மனைவியோ அண்ணன் தம்பியோ அக்கா தம்பியோ நண்பர்களோ சேர்ந்து பிரியக்கூடாது. பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்தாலும் பழைய ஸ்டெபிலிட்டி வராது. முளைக்குமா? நெல்லை விட்டு மேல உமி நீங்கி போச்சு, மேல தவிடு விட்டு போயிடுச்சு, தெவிக்கால் போட்டு ஒட்டுறோம், பழைய நிலை வருமா? வராதுன்னு சொல்றாரு. யாரு? குமரகுருபரர். அவர்தான் மதுரை என்பதிலே உட்கார்ந்து அரங்கேற்றம் பண்றார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை மீனாட்சியே வந்து அந்த சொக்கநாதனை மயக்க வைத்த அந்த மீனாட்சி அம்மை வர்றா. பட்டு பாவாடை உடுத்தி வந்து திருமலை நாயக்கன் மன்னனுடைய மடியிலே அமர்ந்து 10 பருவம் காப்பு தாழ் செங்கீரை சப்பானி முத்தம் வருகை அம்பலி அம்புலி, இது 7 பருவம் பொது. அம்மானை கிழங்கு ஊசல் பெண்பார் பருவம், சிற்றில் சிறிதே சிறுவரை ஆண்பார் பிள்ளை. அதுல வருகை பருவம் பாருங்க. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீன் தமிழின் ஒழுகு நரும் சுவையே. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உல கோயில் கேற்றும் விளக்கே. சாமி எப்படி பாடுவார்? நம்ம பாடும்போது இவ்வளவு அவ்வளவுதான் இருக்கு. தொழும்பர் உல கோயில் கேற்றும் விளக்கி வளர் சிமையே இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே. எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் ஓவியமே. மதுகரம் வண்டுகள் வாய் மடுக்கும் தேனை உறிஞ்சும் மதுகரம் வாய் மடுக்கும் குடற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே. மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. அம்மா அப்படியே சொக்கி போயிட்டா. சொக்கனுக்கு மட்டுமா வாங்கினா, இந்த சொக்க தமிழுக்கு மல்லவா பழகினா. போயிட்டு அப்படியே மதுரை மீனாட்சி அம்மை திருமலை நாயக்கனுடைய கழுத்துல முத்து மாலையை கழட்டி குமரகுரு கழுத்துல போட்டு போய் நின்றார். யார் வந்தது இங்கு, யார் வந்தது? அன்னையே வந்தாள். அப்படிப்பட்ட மதுரை என்பதிலே 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருந்தார். சிவபெருமானுடைய பேரொருளால் நந்தியம் பெருமானிடம் கேட்டு தெரிந்து கொண்ட சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்கள் யாரு? கல்லாரின் புடையமர்ந்து நாவேரும் 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருந்தே. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருந்தே. வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்க வந்தார். இந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் உண்டார். எப்படி? மௌன உபதேசம். விளங்குச்சார் சுவாமி, எல்லாம் விளங்கிடுச்சு. நிறைய படிச்சுட்டாங்க. கடைசியில மௌன உபதேசம் பண்ண பிறகுதான் கல்லால மரத்தில வந்து தெற்கு நோக்கி உபதேசம் பண்றாரு. அந்த சனகாதி முனிவர்கள் வேத வியாசருக்கு உரைக்க அவர் சூதக முனிவருக்கு உபதேசித்து அருளிய மொத்தம் 18 புராணங்களில் ஒரு புராணம் கந்த புராணம். அந்த கந்த புராணத்திலே சக்கர சங்கீதை என்ற அற்புதமான ஒரு பகுதி. அதிலே கூறப்பட்டதான திரு ஆலவாய் மகிமை. திரு ஆலவாயான் திருநீரே. அது என்ன ஆலவாயான்? ஆலம் குடியானை ஆலம் குடியானை ஆலம் குடியான் என்று யார் சொன்னார்? ஆலாலம் உண்டானை ஆலம் குடியானை
ஆளாலம் உண்டானை ஆலம் குடியான் என்று யார் சொன்னார்? தெரியல விஷயம், சொன்ன நம்ப மாட்டீங்க. உலகத்திலேயே தெய்வங்கள் நம்ம எல்லாம் இவர் எழுத்தோணும் கவிதை நம்ம மேல இப்படி எல்லாம் நினைக்கிறோமே, அதே மாதிரி சிவபெருமானும் பெருமானும் நினைப்பாங்களாம். யாரு? காலமேகப்படவும் நம்மளை புகழ்ந்து பாட மாட்டாரா? திருக்கண்டபுரம் போறார். யாரு? காலமேகப்படம். பெருமாள் உத்தரவு போட்டார், இவன் வரலாம், இவனுக்கு இதுவும் கொடுக்காதீங்க, அவன் பசியோடு எங்க கோயில நிப்பான், நான் பாத்துக்கிறேன். இருக்கிறார். காத்து மழையை கொடுத்துட்டா ஒரே பசி. பசி வந்தா 10 மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை சொல்லி கசி வந்த காமுறுதல், சொல்லிய மேல் காமுறுதல் பசி வந்திருப்பது. பசியோட்டு கருவறையில் இருந்து காலமேகம் காலமேகம் யாரது? அப்போட கௌரவம் குறையில் அவருக்கு புலவர் அல்லவா? காலமேகம். நான் தான் கண்ணபுரம் பெருமாள் பேசுறேன், என்ன விஷயம்? இவர் என்ன விஷயமா? என்னை புகழ்ந்து பாடினால் உமக்கு தேவையான சகல வசதியும் செய்து தரேன். இப்ப உனக்கு தேவை சாப்பாடு போட்டு கண்ணபுரம் பெருமாளே, கடவுளுக்குள் நீ அதிகம். சாமி கதவு திறந்துட்டார். உள்ள போன உடனே உன்னிலும் நான் அதிகம். அடப்பாவி பயலே, கடவுளையே என்ன பெரியவன் சொல்லிட்டு என்னை விட நீ பெரியவன்றியடா சொல்றார். உன் பிறப்போ 10, உனக்கு தசாவதாரம். உன் பிறப்போ 10, உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை, அது கூட இல்லை, பிறப்பு இல்லை. கோவில் சுடுகாடு கொல்புலி தோல் நல்லாடை தாய் தகப்பன் தான் அறியான் தான் தனியன் தானே. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிரம் காயில் உலகனைத்தும் கற்புடியான் சாடலும். உன் பிறப்போ 10, உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை, என் பிறப்போ எண்ணி துளையாது, அதனால உன்னிலும் நான் அதிகம் சொன்னேன். கயத்தாட்டுல இன்னைக்கும் பெருமாளுக்கு திருவிழா கிடையாது. காலமேகப்பட சாபம். பாலைமனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே வழிகாலாக்கேல், வேலை என்றால் வேலை 16 நாழிகைக்கு மேலாயிற்று. என் தோலை முறித்ததும் அன்றி நம்பியானையும் சுமக்க செய்தாய், நாளை உன்னை யாசமப்பாரணி என்றால் கோயில் நான் சொன்னார். எவ்வளவு பெரிய புலவன்! என்னடி இது? எம் கொங்கை நின்னன்பர் அல்லால் தோல் சேரக்கன் பண்ணியே. சைவ அடியாரைத்தான் நான் சேர வேண்டும் என் முதல் பொருள் அவையனத்தில் பாடிட்டு அடி ஒரு வைணவனை காதலிக்கிறேன். மோகனாங்கி திருவானைக்காவல்ல டான்ஸ் ஆடுற பெண்ணு. அப்புறம் தான் அவர் மாறுறார். வரதனா இருக்கின்ற காலமேகம். பிறகுதான் அங்கே அம்பாள் அகிலாண்டீஸ்வரி என்ன பண்றா? தாம்பூலத்தை கொடுத்துடுறார். வேற யாருக்கும் கொடுக்க வந்தாச்சு, தூரம் போட்டான் அந்த பக்தன், அவனுக்கு தெரியல, அந்த அம்பாள் தெரியல. இப்படிதான் நம்ம கூட வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் இயங்கினேன். நான் கவிஞர் கேட்டா எங்க சார், அவரிடத்துல படிக்கவில்லை, அவரிடத்துல நான் பழகி இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான மனிதன். அப்படி நம்மை நோக்கி பர சொல்லுவாங்களே, இங்கே தவங்களே சாபங்களாகின்ற போது இங்கே வரங்கள் எதற்காக? இந்த சமயத்துல நம்ம பிறந்தது பெரிய வரம், கிரேட் பூன். ஆனா இதை கர்சா மாத்துறாங்களே, இது தாங்க முடியலையே. சார்ந்தோர் பெருமக்களே, அப்படிப்பட்ட எம்பெருமான் வரலாற்றை சிவன் நிகழ்த்திய திருவிளையாடலை 64 படலங்களாக திருவிளையாடலாக பிரித்து பெரும்பெற்ற புலியூர் நம்பி ஒருவர் திருவிளையாடல் பிராணம் பாடியிருக்கிறார். பின்னாடி பரஞ்சோதி முனிவர் ஒன்று பாடியிருக்கிறார். 2 திருவிளையாடல் பிராணம். இந்த அற்புதமான நிகழ்ச்சி குடல்மா நகரிலே நடந்தது. அதிலே முதல் படலமாக 47வது படலம் கரிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம். நல்ல கவனமா கேளுங்க. உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ. சிவபெருமானுக்கு மிகப்பெரிய ஒரு குறை இருந்தது. மூப்பிலா குமரி வாழ்க்கை, முனைப்பில்லாத அரசன் வீரம், காவல் இல்லாமல் விளைகின்ற பூமி, கரையில்லாமல் இருக்கின்ற ஏரி, குருவில்லாமல் கற்கின்ற ஞானம், குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இவையெல்லாம் அச்சாணி இல்லாத தேர் போல புரிந்து போகும். அப்ப சிவனுக்கு தானே பொருந்தும். சிவன் பார்த்தார், ஐயோ நமக்கு குரு கிட்ட நம்ம எதுவுமே படிக்கலையே, அந்த குறை நீங்கதான். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனாக, ஏன்பா பிரம்மாவை குட்டி உள்ள போட்டேன், அப்பா
படைப்பு தொழிலை செய்கிறேன் என்று சொன்னார். எதை கொண்டு செய்கிறேன் என்று கேட்டேன். பிரணவத்தை என்று சொன்னார். பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை. குட்டி உள்ள போட்டுப்பார். குட்டி சிறையில் அடைக்கும் கோமாரி. ஆமா, உனக்கு தெரியும் வேண்டாம், தெரியும்பா, சொல்லு, குட்டி போட்டு. என்ன பாக்கியம் சாமிக்கு. தனக்கு குரு இல்லை என்ற குறையை போக்கிக் கொள்ள பாருங்க, நினைச்சு பாருங்க. அதான் எழுத்து வராது வீடாது. இப்போ குருமார்கள் நீங்க தர்மபுர ஆதீனம், திருவாரூர் எல்லாம் குரு பாரம்பரியம். அவங்க கடவுளுக்கு விட முதல்ல கொடுக்கக்கூடிய முதன்மை கொடுக்க இடம் குருமார்கள். ஏன்னா குருவினால எல்லாத்தையும் வழங்க முடியும். அதனாலதான் குரு பரம்பரை. குரு பரம்பரை. அப்ப அந்த குருவில்லாமல் கற்கின்ற கல்வி வீணாக போயிடும். அந்த குறையை நீக்கிக் கொள்ள முருகனை தனக்கு உபதேசம் செய்ய வைத்தார். அதுதான் சுவாமிநாதனாக சுவாமி மலையில கும்பகோணம் பக்கத்துல தனக்கு தாய் இல்லை என்ற குறையை நீக்கிக் கொள்ள காரைக்கால மையார் என்ற புனிதவதியை படைத்து, அம்மா நீ குழந்தை குட்டியுமா வாழ்ந்திருக்குமா, இந்த மாங்கனியை கொடுத்து உன் குடும்பத்தை நான் ரொம்ப குலைச்சிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா சொல்லி யாரு வர்றதுன்னு அம்மா கேட்கிறா. பார்வதி தேவி, நம்மை பேணும் அம்மைகான் கட்டி அடி உன்னை என்னைய காப்பாற்றுற தாய் வரை எங்க அம்மா வர்றாடி. தாயே, ரொம்ப குழந்தைகளை பெற்றெடுத்து மகிழ்ச்சியா இருந்திருப்பாயே, நான் அதை தடுத்துட்டனே, அதான் நானே உனக்கு மகனாக வைக்கிறேன். எங்கள் திருவண்ணாமலையிலே வள்ளாள கோபுரம் கட்டுகிற எல்லாம் பண்ற அரசன் வள்ளாள மகாராஜன் ஓய்சாளன். சுவாமி, கோயில் கட்டு உல வெட்டு எல்லாம் பண்ண, எனக்கு பிள்ளை இல்லையே சுவாமி, அழுகுறான். வள்ளாளா, கவலைப்படாதே, இவ்வளவு செய்தியே நான் உனக்கு செய்ய மாட்டேன். உன் மறைவுக்கு பிறகு நானே மகனாக வந்து உனக்கு தர்ப்பணம் செய்கிறேன். மாசி மகத்தன்றி அண்ணாமலையார் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு வந்து கௌதம நதி பள்ளிக்கொண்டாப்பட்டு என்ற ஊரிலே அங்கே ஓடுகிறது. அங்குதான் திதி தருகிறது. எவ்வளவு பெரிய அடியார் அவர் இவர் சுந்தரதான் சொல்வார், இழி வந்த பிரான். என்ன செய்யமணி, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, மோகமும் திருவும் உணர்ப்பானை, பின்னும் என் பிழையலாம் பொறுப்பானை, பிழையலாம் தவிர வடிப்பானை, என்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை, இழிவந்த பிரானை. எங்கே அன்னம் வைகும் அழற் பழனத்து அணி ஆரூர் ஆணை மறக்கருவாமே. பா, நான் பித்தானு திட்டண்டா உன்னை பைத்தியக்காரன், இனிமேல சொல்ல முடியுமாப்பா? எத்தா பரவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. புறவழிபாட்டை விட சிறந்தது அகவழிபாடு. சார்ந்தோர் பெருமக்களே, அற்புதமாக மதுரையிலே ராஜராஜ பாண்டியன் ஆட்சியை பெறுகிறார். அவன் இந்திர பதவியை பெறுகிறார். அவன் போன பிறகு அவனுடைய மகன் சுகுண பாண்டியன் அரசேற்றி ஆட்சி நடத்துகிறார். என்ன ஆட்சி நடத்துறா? இப்ப இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியில நல்ல ஆட்சி நடத்துகிறார். அரசன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. நாடா கொன்றோ காடா கொன்றோ, அவலா கொன்றோ இசையா கொன்றோ. ஔவையார். சார்ந்தோர் பெருமக்களே, உலக உயிர்களின் துன்பம் போக்கி அற்புதமான ஆட்சி நடத்துறார் பாண்டியன், சுகுண பாண்டியன். குணம் சுகுணம், குணம்னா நல்ல குணம் உடையது, சுகுணம்னா மேலான குணங்களை உடைய பாண்டியன். கம்பன் சொல்வார் ராமாயணத்திலே தசரதனை பற்றி. தசரதன் யாருன்னா, உடம்பெல்லாம் உறைவதோ உயிரும் ஆகினான். இந்த நாட்டு மக்கள் உடல், ஆனா உள்ளகட உயிர் யாரு? தசரதன். அந்த நல்லாட்சி நடக்கின்ற பொழுது ஒரு பெரிய வலிமை வாய்ந்த ஒருவன் தனது முற்பிறவியிலே பல வழிகளில் நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கான். தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது. அன்னதானம், கோதானம், பூதானம், வஸ்திரதானம், சொன்னதானம் எல்லாம். தர்மம் என்பது எதிர்பார்க்காமல் செய்வது. இப்படி சொல்கிறேன் புறநானூற்றின் மூலம். ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேனென்றல் அதனினும் எழுந்தென்று, கொல்லென கொல்லல் உயர்ந்தன்று அதனெதிர் கொல்லேனென்றல் அதனினும். தர்மம் என்பது, அதனால்தான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தான தர்மம் செய்கிறான், ஆனா கொஞ்சம் பாவம் பண்ணிடலாம். கவனமா கேளுங்க. நிறைய தான தர்மம் பண்ணிட்டு கொஞ்சம் பாவம் பண்ணா கூட விடாது, கர்மம் விடாது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெரிய மகான், ஒரு அருந்ததியன், எப்படியா தனக்கு மகன் இல்லை, குழந்தை இல்லை,
இந்த சாமியாருக்கு ஏதாவது தொண்டு செய்து நம்ம குழந்தைய வாங்கிடணும் வாரிசுன்னு சொல்லி காலம் பார்த்துனே இருக்கிறான். நம்ப மாட்டீர்கள், ஒரு நாள் வேகாத வெயில் சித்திரை மாதம் நடந்து போகிறார் மணல்ல. சுவாமி இதை போட்டுக்கோன்னு போற வேகத்துல போட்டா பாருங்க. சுவாமி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி செருப்பை விட்டு போயிட்டார். அந்த ஆத்தை கடக்கிற வரைக்கும் போட்டு போனார், கீழே விட்டு போயிட்டார். என்னுடைய விளைவென்னாச்சு தெரியுங்களா? அடுத்த பிறவியிலே அந்த அருந்ததியனுடைய அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளனுடைய மனைவியுடைய வயிற்றிலே மகனாக வந்து பிறக்கின்ற வாய்ப்பை பெறுகிறார். குழந்தை பிறக்கிறது, 10 வயசு வரைக்கும் குழந்தை பேசல. தண்டோரா பொண்ணும் ஊருக்கு போகல, இந்த பையன் பேசலையே, இதுவாவது இருந்தா அனுப்பிச்சு விட்டுருக்கலாமே. அப்பா அப்பதான் வாயத்திற்கு கவலைப்படாதீங்கப்பா, நீங்க போங்கப்பா ஊருக்கு, நான் போய் தண்டோரா போடுறேன். ராஜ வீதியிலே தண்டோரா போடணும். இந்த குழந்தை சொல்லுது, காமஸ்யேம் லோபஸ்யேம் மோக்ஷஸ்யேம் ஞான ரத்னாபஹாராய மனசி ஜாக்கிரதே ஜாக்கிரதா. அரசனுக்கு இல்லை இல்லை, இது ஒரு மகான். கிழக்கு வீதியில அப்படியே திரும்பி தெற்கு வீதிக்கு போகுது குழந்தை. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி கிரகம் நாஸ்தி, எல்லாம் ஒரு காலத்துல போயிடும். மனசே ஜாக்கிரதே ஜாக்கிரதா. 4 வீதியில் தண்டோரா போடுறது. மறுநாள் ஆரம்பிச்சான், டேய் இங்க வா, யார் தண்டோரா போடுறது? நான் தான். இல்லடா உண்மையே சொல்றேன், எங்க பையங்க. இல்லடா உண்மையே சொல்றான், பையனை கூப்பிடுறான். அந்த உடனே மன்னர் சொல்றான், சுவாமி தாங்கள் யார்? இந்த பையனை பார்த்து கேட்கணும். ஒன்னே இல்ல, போன பிறவில நான் ஒரு மகானா இருந்தேன். இவன் இந்த செருப்புக்கு தச்சு கால கொஞ்ச நேரம் அவன் தச்சு கொடுக்கல, அவன் என்னத்துக்காக போட்டான், கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணேன். அதனுடைய விளைவு நான் இப்பொழுது அவனுக்கு மகனாக பிறந்து இதோ தண்டோரா போட்டு என் கடமையை முடிக்க இருக்கிறேன். நிறைய வேதத்துல நிறைய ரகசியங்கள் கொட்டி கிடக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி எடுக்கணும். அதை நம்ம எல்லாம் கொஞ்சம் கட்டி பிடிக்கணும். இறைவனை வணங்குறா, குறிக்கோள் இல்லாது கெட்டேந்தார் அப்பர். பாலனாய் கழிந்த நாளும் படிமலர் கோதை பாரதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவரும் மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். யாரு? அப்பரா? ஆப்பிரிக்காவை சொன்னேன், அப்பர் இஸ் ஆல்வேஸ் அப்பர், நாட் லோயர் பிளேசஸ். இந்த தாழ்ந்து கிடக்கின்ற வீழ்ந்து கிடக்கின்ற சமுதாயத்தை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இந்த நாள்வர். சான்றோர் பெருமக்களே, அவன் தவறு செய்தனாலே அவன் ஒரு கரிக்குருவியா பிறக்கிறான். செய்தி குறைவுதான். கரிக்குருவியா பிறந்து ஒரு சுற்றுலா விடுமா, காக்கைகளோ மற்ற பறவைகளோ இதை துரத்துது, கொத்துது, அடிக்குது, வினை அனுபவிக்கிறது இல்லை. தப்பு பண்ணிட்டா இந்த போன பிறவில. இதுக்காக சொல்றேன், தவறு செய்யக்கூடாது. தெரியாமல் செய்வது தவறு, தெரிந்து செய்வது குற்றம். எல்லா பறவைகளும் கொத்துது. இந்த வலி தாங்க முடியாம ஊர்ல பிடிச்சி எல்லாரும் சாத்துறாங்க. அப்ப என்ன பண்ணுவான்? ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி ஊரை விட்டு சென்று மதுரை என்பதிக்கு போதும். பயத்தினால் மதுரை என்பதிலே வாசம் செய்கிறது. அங்கிருந்து விட்டு அந்த மதுரை நகருக்கு வெளியில கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வாசம் பண்ணுது. ரொம்ப டயர்டு. அதனுடைய தலை உச்சியெல்லாம் ஒரே ரத்தம், குருதி, செந்நீர். மரத்துல உட்காந்து ரொம்ப டயர்டா பெருமூச்சு. பறவைகள் துரத்தியது அல்லவா அந்த டயர்ட்னஸ். அப்ப கீழே ஒரு பெரிய சிவ பக்தர். அவர் யாருன்னா சிவ யாத்திரை போறவர், ஒரு பில்கிரிமேஜ். அவர் ஒரு ஆன்மீக பயணம் போறவர். அவர் உட்கார்ந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிருக்கார். அதுதான் சொல்ல வந்தேன். நிறைய சொற்பொழிவுகளை எங்க அம்மா அப்பா கேட்டாங்க சார். எங்க அம்மா கேட்க வச்சாங்க சிகாமணி. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நான் எங்க அம்மா அப்பா போட்ட பிச்சை சார். நான் ஒண்ணும் கிடையாது, எங்க புண்ணியமகன் போட்ட பிச்சை. சொல்லுவாங்க, வாரியார் சொற்பொழிவை நீ கருவறையில் இருந்து கேட்டப்பான்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அவர்தான் சார் எனக்கு ஒரு 2ஆம் வகுப்பு படித்த இலக்கிய மாமணி அருண்மொழி அரசு திருமுருக கிருபானந்தவர் காந்தி மகாபிரியர் சொல்வாராம், ஒரு வந்தவர்னா கவலை விடக்கூடாது, சுதானோ பிஏக்கு சொல்லி வைப்பாராம். என்ன உலகம் முழுக்க போய் சைவத்தை ஆன்மீகத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவரும் மகாபிரியர் தான். அவர் என் காலில் விடப்படாது, ஜாக்கிரதை சொல்லி வைப்பார். அதையும் மீறி சாமி போய் விட போவாரா? சாமி தடுப்பாரா? என்ன சாமி நீ இப்படி பண்றீங்களே சொல்லுவாரா சாமி. எப்பொழுதும் பண்பாடு காஞ்சி மகாபிரியர். சான்றோர் பெருமக்களே, எவருக்கும் நற்பலனை அளிக்கக்கூடிய தலம் மதுரை.
தலம். தீர்த்தமாக விளங்கக்கூடியது பொற்றாமரை குளம் தீர்த்தம். கோவிலில் வீற்றிருப்பது சோமசுந்தர பெருமான் சொக்கேசன் மூர்த்தி. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல குரு வாய்க்கும் பராபரமி தாய்மானவர். இப்படி மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலம். இந்த மதுரை என்பது தலத்திற்கு ஈடாக உலகில் வேறு தலம் இல்லை. வணங்கி வழிபடும் பொழுது இறைவன் எளிவனாக வந்து நமக்கு வழிகாட்டுவான். அடியார் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் இந்த பிறவியிலேயே கொடுப்பான். இப்படி நிறைய உபதேசம் பண்றார். இந்த குருவியை இந்த மரத்துல உட்கார்ந்து நல்லா கேட்டு, இந்த குருவியாது போன பிறவியில தவறு பண்ணதுனால கரிக்குருவியா பிறந்தது. நாம போன பிறவியில கொஞ்சம் புண்ணியம் பண்ணதுனால இப்ப மனித பிறவியா எடுத்திருக்கிறோம். அரிது மனிதராக பிறத்தல் அரிது. அதை பயன்படுத்தணும், சரியா பயன்படுத்தணும். வெறும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கான வாழ்க்கை எல்லாமே செய்து கரிக்குருவி பார்த்தது. இதை கேட்ட கரிக்குருவிக்கு ஞானம் வந்துச்சு. அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் வந்தது. பறவையாக பிறப்படுத்த காரணம் என்ன என்று புரியாமல் இருந்த அந்த கரிக்குருவிக்கு நாம எதற்காக இப்படி பிறந்திருக்கணும் தெரிஞ்சு போச்சு. சான்றோர் பெருமக்களே, சொற்பொழிவுக்கு ஒரு அம்மா வந்திருந்தா, 10 நாளா வந்தா. ஏண்டி போய் வந்தியே 10 நாளா என்ன சொற்பொழிவு? எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. ஆனா ஏதோ ஒரு மட்டும் நடக்குதுங்க அப்படின்னா. என்னடி ஏதோ ஒண்ணு மட்டும்? டெய்லி போனல, எதுக்கு போனது? இல்லைங்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அந்த அம்மா சொல்றா, கடவுள் கிட்ட சாணி கூட இருக்கு, அதை ஒரு முறை தண்ணியில முக்குறோம், 2வது முறை முக்குறோம், இப்படி 10 முறை முக்கும் போது அதுல இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த சாண கழிவுகள் கீழே இறங்கும். அது போல அது என்னன்னு சொல்ல தெரியலங்க. ஆனா என் மனசுல அழுக்கெல்லாம் நீங்கி போச்சு. அது போல இந்த குருவிக்கு எல்லாம் விளங்க ஆரம்பித்தது. இந்த பிறவியை ஒழிக்க வேண்டுமானால் இந்த சிவபக்தர் கூறியவாறு நானும் செய்திட வேண்டும் என்று உறுதி கொண்டு காட்டை விட்டு மீண்டும் மதுரை என்பதிக்கு நகர்ந்தது. ஒற்றாமரை குளத்திலே குளித்து சோமசுந்தர பெருமானை வலம் வந்து வழிபாடு செய்தது. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கைகால் கூப்பி துழி. இறைவனை வணங்காத தலை இகழ் பிறகு எடுக்கும் தலை. இறைவனை வணங்காத போற்றாத வாய் கூழுக்கு ஏக்கத்திருக்கும் வெறும் வாய். நான் சிங்கம் புலிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அப்புறம் சொல்றாரு, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றானே அவனை பார்த்தா நான் பயப்படுவேன். சான்றோர் பெருமக்களே, வணங்கி வந்து 3 நாட்கள் இப்படி குளத்துல குளிக்கிறது, ஆண்டவனை சுத்துறது, குளத்துல குளிக்கிறது, ஆண்டவனை இப்படி வணங்குச்சு. அம்பாள் கேட்கிறா, மீனாட்சி சுவாமி, இந்த கரிக்குருவி என்ன காரணம் பற்றி உங்களை வழிபாடு செய்கிறது? இந்த தலத்துக்கு இது வர காரணம் என்ன என்று 2 வினாக்களை வினவே அதுக்கு சுவாமி சொல்ற, போன பிறவியிலே நிறைய நன்மை செய்தது, கொஞ்சம் பாவம் பண்ணிடுச்சு, அதனால கரிக்குருவியா பிறந்துச்சு. சான்றோர் பெருமக்களே, எம்பெருமான் சொக்கநாத பெருமான் கரிக்குருவினுடைய வரலாற்றை முழுதும் சொல்லி அந்த குருவிக்கு அருள் புரிந்து அதற்கு மிருத்யுஞ்சய மந்திரத்தை உபதேசம் செய்தார். மந்திரம் செவியில் பட்டதும் பிறவி துன்பம் தீர்ந்தது. காதற்ற ஊசியும் பாராது காணும் கடைபிடிக்கேன்னு அந்த ஒரு வரியை படிச்சதும் வந்தது மருதவாணன் அல்ல சிவபெருமான் என்பது பட்டினத்தாருக்கு தெரிந்தது. சும்மா இரு சொல் அற என்று சொன்னதும் அருணகிரிக்கு அவர் சொன்ன மௌன உபதேசம் புரிந்தது. நாதா குமரா நம என்று அரணார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான்? வேதாகம ஞான வினோத ஞான சிகாமணி. சான்றோர் பெருமக்களே, பிறவி துன்பம் தீர்ந்தது. எப்படி பாறையின் மீது ராமனுடைய பாதம் பட்டவுடனே அகலைக்கு சகலைக்கு சாப விமோசனம் கிடைத்ததோ, விமோசனம் நீங்கி சிற்றறிவு நீங்கி பேரறிவு சித்தியானது. நான் முற்பிறப்பில் செய்த தர்மத்தின் பொருட்டே இந்த பிறப்பில் தேவரீர் வாயிலாக நான் மந்திர உபதேசம் பெற்றேன். அவன் அருளாலே
அவன் தாழ் வணங்கி என்று சொல்கிறார். மறுபிறப்பாகிய பிறப்பில் அடியேன் சிவபக்தி பெற்றதும் இது காரணமாகத்தான் நான் கிடைச்சது, நான் புண்ணியம் பண்ணதனால என்று சொல்லி அமைந்தது. ஆனா சுவாமி, என்னை போன்ற பறவைகள் வலிமை இல்லாம இருக்கிறோம், நீங்க அருள் செய்யணும், நீங்க மேல வலியா என்ற பெயரை நீங்க பெறணும்னு சொல்றார். கூட வலியான் உயரத்துல பறக்கும், அது யாரும் செய்தார்கள் இந்த பறவை எல்லாம். இது கேட்ட வரத்தின் காரணமாக என்னை போன்ற பறவைகளை மற்ற பறவைகள் தாக்காத வண்ணம் நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியான என்னும் பெயர் எளியவனாகிய எனது மரபில் வரும் பறவைகளுக்கும் விளங்கிட அருள் வேண்டும் என்று சொல்ல சிவபெருமானம் அப்படியே ஆகட்டும் என்று அருள் செய்கிறார். பின்பு திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லக்கூடிய அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தினுடைய தாற்பயத்தை தெய்வம், ரிஷி, சந்தம் ஆகியவற்றின் மூலமாகவும் உதாத்தம், அனுதாத்தம், சுரிதம் என்று சொல்லக்கூடிய மூவகைப்பட்ட ஓசையுடன் தெரிவித்து அருளினார். கரிக்குருவி இடைவிடாத இந்த மந்திரத்தை ஜபித்து ஆண்டவனுடைய திருவடி நிலையிலே கலந்தது. அடுத்து நாரைக்கு முக்தி. சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து. இப்ப தூத்துக்குடி போயிடுச்சு. அப்ப பாண்டிய நாடு, பாண்டியம்பதி. தென்னீர் வயற் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. அங்குதான் செங்கிடார், அங்குதான் பாரியார், அங்குதான் மகா பெரியவர் மடம் அமைத்தது. எல்லாம் எங்க? தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்டை மண்டல சதகம் என்ன புலவர்? படிகாச புலவர். தொட்டாலும் கைமணக்கும், சொல்லாலும் வாய்மணக்கும், துய்ய சேர்த்தில் நட்டாலும் தமிழ் பயிராய் வளர்ந்திடமே. படிகாசம் உரைத்த தமிழ் வரைந்த ஏட்டை. சான்றோர் பெருமக்களே, இந்த நாட்டிலே ஒரு கிராமம், அந்த ஊரிலே ஒரு தாமரை தடாகம், குளம். அங்கே வாழும் மீன்களை எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடுது ஒரு மீன். இதான் வேலை. நான் என்ன பண்ணும்? அதை முத்தி என்ன பண்ணும்? என்ன இறைக்குத்தானே அலையும். சாப்பிட்டு கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு நாள் மழை பொய்த்து போனது. ஏன் தெரியுமா? இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்கிறார் சில நேரங்களில். இந்த ஆன்மா இன்னும் பக்குவம் பெறணும். துன்பம் 63 நாயன்மார்கள் பெறாத துன்பத்தையே நம்ம பெற்றுட்டோம். கண்ணை கொடுக்கிறார், பெண்ணை கொடுக்கிறார், தன்னை கொடுக்கிறார், என்ன இது பிள்ளையை கொடுக்கிறார். மழை பெய்ததுனால நான் பசி, அடுத்த ஊருக்கு போகணும். நீங்க நான் போனா அங்க போனா அந்த ஊர்ல சில அடியார்கள் முக்தர்களான, ஜீவன் முக்தர்களான ரிஷிகள். கவனமா கேட்கணும், ஜீவன் முக்தர்கள். அவர்கள் எல்லாம் ஒரு குளத்துல நீராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சத்தியன்னு பேர். சத்தியத்தோடு இருக்கிறாங்க, சத்தியம். அந்த அடியார்கள்ல சத்தியன்னு ஒருத்தர், அவர் சிவநேசர், சிவனையே சிந்திக்கக்கூடியவர். எந்நேரம் சதா சிவம், சிவா 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 சிவோ வாசியாலே மூலக்கணல் வீசியே ஓட்டி வரும் மாசர குண்டலினியை விட்டு ஓட்டுமே, நினைத்தபடி கூட்டுமே, அது காட்டுமே, ஐயே மெத்த கடினம். சான்றோர் பெருமக்களே, அங்க சத்தியன் என்ற அந்த சிவனேசர் இருந்தார். அந்த காட்டிலே சதுரமாக அமைந்த படித்துறைகள் குளிக்கிற இடம், புரிய தடாகம். அதுக்கு பேரு சந்தியா மடம். சந்தியா வந்தனம், அது சந்தியா மடம். இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் அந்த நித்திய கருமங்களை செய்யக்கூடிய இடம். அதுக்கு பேர் அதோ தீர்த்தம் என்று பெயர். அதை சுத்தி பாதிரி, வேங்கை, வஞ்சி, பாரிஜாதம், செண்பகம், உயர்ந்த மலர் ஜாதிகள். கவனமா கேளுங்க, உயர்ந்த மலர் ஜாதிகள் மலர்ந்து மனம் வீசுகின்றன. முனிவர்கள் நீராடும் போது இந்த நீர்ல மொழி எழுந்திருக்கும் பொழுது அந்த மீன் இருக்குல்ல அந்த ஜலத்துல, அதெல்லாம் சொடையில விழுந்து ஓடுதான், விழுந்து ஓடுது. இந்த நாருக்கு ஒரே பசி. ஏற்கனவே அங்க தண்ணி இல்லைன்னா இறை கிடைக்கலன்னா இங்க வந்திருக்கு. எப்படியாவது இந்த மீன்கள் நிறைய இருக்கு, கொத்தி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையோட போச்சான். ஆனா ஜீவன் முக்தர்களும் அந்த சத்தியன் என்ற மகா ஞானியும் முழுகி எழுந்திருக்கும் பொழுது அவங்க சிதாமணி, அதான் சகலோக சாமீப சாரூப சாயுஜ்யம், ஐயோ திருமேனி தீட்சை பெறுகிறதே, அந்த மீன்கள் எல்லாம் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு ஞானம் வந்துச்சா. இந்த பாருங்க, அந்த நாளைக்கு முனிவர்கள் நீராடும் பொழுது, நீரிலே முடி எழும் பொழுது, அவர்களது புறத்திலே சாய்ந்து கிடந்த சடை கற்றையில் மீன்கள் பாய்ந்து புரண்டன.
ஆனால் அதை அந்த நாரைகள் கொத்தி உண்ணாது. முனிவர்களுடைய மேனியை தின்னும் மீன்கள் என்ன புண்ணியம் செய்ததோ, என்ன தபம் செய்தனை யசோதா. ஏண்டி யசோதா, நீ என்னடே தபம் பண்ண? எங்கும் நிறை பரபிரமம் உன் அம்மானு கூப்பிடுறாண்டி யசோதா. அந்த தேவாதி தேவன் இந்தெல்லாம் பொறாம கொள்ளும்படியாக பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொல்ல உரலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை என்ன தபம் செய்தனை. அதுபோல ஐயோ, இந்த முடியினுடைய முடியிலே சிதாமுடியிலே விழுந்து விளையாடுதே இந்த மீன்களும் என்ன முடியும் செய்தனவோ. அல்ல, இந்த மகான்களை ஞானை எல்லாம் பார்க்கும்போது அது என்ன வரும்? இவங்க எத்தனை தேசத்துக்கு புனித யாத்திரை செய்தார்களோ. சத சொல்லுவாங்க, திருவண்ணாமலைக்கு பூண்டிக்கு வரவங்க, சார் நான் காசிக்கு திரும்ப போனேன், இந்த இடம் போனேன், சதுரகிரியில் அதுக்கு மேல ஒரு இடம் போனேன். சதுரகிரி தெய்வ நடமாட்டம் உள்ள பகுதி, தீர்த்தமலை தெய்வ நடமாட்டம் உள்ள பகுதி. இதோ எங்கள் பிரம்மராமியை சமேத மல்லிகார்ஜுன சாமி விற்றிருக்கின்ற இங்க பர்வத மலையிலே சொல்லோடாதிருந்த ஆனந்தமே. போக்கும் பரவும் புறம்பும் உள்ளும் இருளும் ஒளியும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து என்னை தாக்கும், என்னை தன் வசத்தை ஆக்கும் அருமுகவா சொல்லோடாதிருந்த ஆனந்தமே. அதுபோல இதுக்கு ஆனந்தமாயிட்டு, ஐயோ இந்த மீனையை தின்னுதே, இந்த மீன்களை நான் உண்ண மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்தது. ஃபாஸ்டிங் இருக்குது சார், பணிவோடு சொல்கிறேன். பலமுறை நான் கந்த சஷ்டி பெருவிழாவிலும் சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி பெருவிழாவிலும் நான் திருச்செந்தூரில் உரையாற்றிருக்கிறேன். கந்த சஷ்டி பெருவிழாவிலே 6 நாட்கள் வெறும் பழச்சாறு, வெறும் இளநீர், வெறும் தண்ணீர் இருந்து ஓம் சரவண பவாய சதா சிவபுத்திராய மயூர வாகனாய மகேஸ்வர புத்திராய குக்குட துஜாய குமராய முகாய, இப்படியே இந்த மந்திரத்தை சொல்லினா 6 நாட்கள் இருக்கிறாங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும். நம்மால் சட்டியில் இருந்தா தானே ஐப்பில் வரும். நம்மால் பாருங்க சாப்பாட்டோடு தான் சார்போர் பெருமக்களே, உண்ணாவிரதம் இருக்கின்றது. முனிவர்கள் நீராடி முடித்து அந்த நித்திய கர்மாவை முடித்து சந்தியா மடத்திலே அமர்ந்து சோமசுந்தர பெருமானுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன வயசுல சார் எங்க ஊர்ல காஞ்சிபுரத்தார் மடம், அதான் காஞ்சிபுரத்துக்கு வந்த நாள் தெரியல தேசிகாமணி உண்மையிலேராதா. அங்க எங்க அம்மா உண்மை சார் சத்தியசாரா பேசுறது மடியில உட்கார வச்சு கேட்பாங்க. ராமாயண வச்சனம், மகாபாரத வச்சனம், நல்லத்தங்கால் கதை இதெல்லாம் நடக்குங்க. பெரிய புராணம், கந்த இதெல்லாம் கதை வச்சனமா போவோம். பாட்டு இல்லை, அவங்க பாட்டு புரியாது இல்லையா, நமக்கே புரிய மாட்டேங்குதே. திகழ சக்கர அச்சமுகம் ஐந்தோடா நகட சக்குமணி அப்படின்னு அப்ப உட்காந்து கேட்பாங்க எங்க அம்மா. கேளு, என்ன ஆண்கள்லாம் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. அன்னைக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, மாறி போச்சுமா, காலம் மாறி போய் டிவி செல்போன் பாக்குறீங்க, பரவாயில்ல, குற்றம் இல்லை. பழைய கடிதலும் என்னராதா, புதிய புகுதலும் வலுவல கால வகை. சார் எங்க அம்மா கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க மடியில உட்கார்ந்து இருப்பேன். எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ காதில் விழுந்தது. கருட புராணம் படிப்பார்கள். அந்த கருட புராணத்தை படித்துத்தான் ஸ்ரீரங்கத்திலே பிறந்த சுஜாதா என்கிற எழுத்தாளர் அன்னியின் படத்திற்கு கதைவசனமாக தந்தார். அதுதான் கும்பி பாகம், கிருமி போஜனம். எல்லாம் மறந்துட்டமே. மணி இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப், மணி இஸ் நாட் ஒன்லி லைஃப். எல்லாம் மணி மணி, அது பின்னாடி அதே மணி இன்னொன்னு பணி, இந்த ரெண்டு நோக்கியே ஓடுறாங்க. இத ரெண்டு பின்னாடியும் ஓடனா அவங்களுக்கு கிடைக்கும் பிணி, அவங்களுக்கு கிடைக்காது ஆன்மீகின்ற அணி. அதெல்லாம் ஆனந்த இங்க வா, இந்த பாரு, போய் சுவாமி கிட்ட நான் கேட்டேன்னு சொல்ல. திருக்கோ தும்பில சொல்றாருல, என்ன சொல்ற? தும்பி கிட்ட என்ன சொல்ற? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி சங்கரமடத்தின் மூலமாக முதல்வர் மூலமாக உங்களை என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்படித்து வா, இங்க வந்து திருவிளையாடல் புராணம் பேசு என்று படித்த வான்கருணை சொன்னப்பன் இத்தற்கே சென்றுவதாய்.
சான்றோர் பெருமக்களே, அவர்கள் உபாசனை பண்றாங்க. இதையெல்லாம் சொல்றாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம், தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் அங்கே ஓதுகிறார்கள். இந்த நாரை செவிமடுத்து கேட்கிறது. பொற்றாமரை குளத்தின் மகிமையை சொன்ன பொற்றாமரை குளத்துல குளிக்கணும். அதே போல போய் குளிக்குது. பாருங்க, திருச்செந்தூர்ல நாடி கிணறு, நம்ம விருஞ்சிபுரத்துல வேறொரு பக்கத்துல சார் சிம்ம தீர்த்தம் இருக்கு. கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு சனிக்கிழமை இரவு குழந்தை இல்லாத தாய்மார்கள் சென்று சிம்ம தீர்த்தத்திலே முழுகி வெத்தலை பாக்கு பழத்தோடு அவர்கள் படுத்துக் கொண்டிருந்தால் தாளாட்டுவது போல கனவு வந்தால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு குழந்தை நிச்சயம் உறுதியாக கிடைக்கும். விருஞ்சிபுராணம் பாடியிருக்கிறார் செய்வேன். விருஞ்சிபுரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் தொடர்புண்டு. சொன்னீங்களே நான் பெரியவன் நான் பெரியவன் சொல்லி கடைசியிலே அந்த தாழம்பூவை பொய்சாட்சி சொல்ல விட்டார் இல்லையா பிரம்மா, அந்த பாவத்தை கழிக்கத்தான் விரிஞ்சிபுரம், விரிஞ்சினா பிரம்மன், அங்கே பிறந்து சுவாமிக்கு பூஜை பண்றார். சுவாமி எனக்கு எட்டல, சுவாமி அவங்க அப்பா இல்லை எட்டல, குழந்தாய் இரு நான் உனக்கு முடியை கீழே சாய்க்கிறேன்னு அந்த ஆவுடையாருக்குள்ளே பானம் அதை சாய்த்து காட்டிய இடம். நீங்க போனீங்கன்னா கவனமா பாருங்க, முடி சற்றே சாய்ந்திருக்கும். விரிஞ்சிபுரம் தொடர்பு உண்டு. அந்த பொய் சொன்ன பாவத்தை துளைக்க அந்த இடத்துல மணி காட்டும் கல் இருக்குது. இப்பயே ஒரு கல்லு கரெக்டா டைம் காட்டுது. அந்த சிம்ம தீர்த்தம் இருக்கு. அது போல சிவனுடைய இந்த திருவிளையாடலை பற்றி எல்லாம் கேட்கிறது. மூர்த்தி தலம் தீர்த்தத்தை கேட்கிறது. இதனை கேட்ட நாராயணுடைய அறியாமை நீங்கி வினை தொடர்பு அருந்தது. இருவினையும் மும்மல மும்மர இரவியோடு பிறவி அற நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருக்கும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத தன்மையைத்தான் எங்கள் அருணகிரிநாதர் திருவிடைமருதூர்ல அங்க சுவாமி இருவினையும் நீங்கி இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாகம் சைவ சித்தாந்தம். சான்றோர்களே, மெய்யுணர்வு தோன்றி சிவபக்தி இழுத்தது. நாரை மதுரை என்பதை நோக்கி சென்றது. பொற்றாமரை குளத்திலே நீராடியது. இறைவனை வலம் வந்து வழங்கியது. தயவு செய்து சொல்றேன், உள்ளூர்ல இருக்கிற பக்கத்து ஆலயத்தில் இது ஒரு சிவன் இவ்வளவு பெரிய திருமாவளீஸ்வரர் வந்து ஒரு 3 முறை சுத்துங்க. அவர் சுத்த சொல்ல நம்ம சுத்தனா நமக்கு பிபி வராது. மலை ஏறி பழனிலையும் இல்ல ரோப் கார்ல போறாங்க. ரோப் கார்ல தான் போலாமா? பாதி வழி நின்று அலறாங்க. போக நடந்துதான் போகணும். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வந்து நடந்துதான் போகணும். அப்படி ஏறி இறங்கும் பொழுது நமக்கு லோ பிபி ஐபிபி வராது. நடைப்பயிற்சி வேண்டும். சான்றோர்களே, வலம் வந்து வணங்கியது. வெற்றி இறைவன் அருட்கண் கொண்டு நோக்கினார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நயன தீட்சை. நயன தீட்சை கண்ணால பார்த்து அருள் செய்வது. தொட்டு ஆசீர்வாதம் பண்ணா ஸ்பரிச தீட்சை. மனசால ஆசீர்வாதம் பண்ணா இப்ப காந்தி மகா பெரியவர் சுவாமி கிட்ட கைலாயத்தில் இருக்கார். அங்கிருந்தே நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண மானச தீட்சை. கோழி முட்டையிட்டு அடை காக்கிறது ஸ்பரிசது. அதிலேயே ஹீட் ஆகி அந்த முட்டை உடைஞ்சி வெளியே வருதா. அப்ப கோழி தன் குஞ்சிக்கு கொடுப்பது ஸ்பரிச தீட்சை. மீன் முட்டையிட்டு விட்டு அந்த முட்டையே பார்த்து கொண்டே இருக்கும். அப்படியே அந்த முட்டையை அந்த பார்வையினாலேயே வெப்பமுற்று அந்த மீன் குஞ்சு முட்டை உடைந்து மீன் குஞ்சு வெளியே வரும். அதுக்கு என்ன பேரு? நயன தீட்சை. அது தன் குழந்தைக்கு நயன தீட்சை கொடுக்கிறது. ஆமை கரைக்கு வரும், மண்ணை பறிக்கும், முட்டையை போடும், மண்ணை தள்ளும், உள்ள பல்லாயிரம் கிலோமீட்டர் போயிடும். மீண்டும் அதே நினைவா இருக்குமா? முட்டை மேலேயே இருக்குமா? அந்த நினைவினாலேயே வெப்பமுற்று முட்டை உடையுமா? சுவாமி நாகப்பட்டத்துல இருக்கிற நாகை காயோராங்களா? அப்பா, கோழி தன் குழந்தைக்கு ஸ்பரிச தீட்சை கொடுக்கிறது. மீன் தன் குழந்தைக்கு நயன தீட்சை கொடுக்கிறது. ஆமை தன் குழந்தைக்கு மானச தீட்சை கொடுக்கிறது. இல்ல ஏதாவது ஒரு தீட்சை கிடைக்காதா? நாளைக்கு என்ன தீட்சை கிடைச்சது? நயன தீட்சை கொடுத்துட்டார். உருவத்தை காட்டிட்டார். 5 நாட்கள் தொடர்ந்து கோவிலை வலம் வந்து வணங்குகிறது. 16வது நாள் நீராட சென்றது. அந்த மீன்களை உண்ணும் எண்ணம் அப்படி மேம்பட்டதா. என்ன அநியாயம், சுவாமி அருள் பெற்றுமே, நம்ம போய் மீண்டும் அந்த மீனை சாப்பிடலாமா? சான்றோர்களே, அடியோடு கேட்டுக்கிறேன். ஒரு 3000-4000 பேரை நான் சைவத்துக்கு மாத்திருக்கிறேன். கொல்லா விரதம், குவளையெல்லாம் மூங்க,
எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரம் என்றார். அதுபோல இந்த நார சொல்லுது, ஐயோ இப்பதானே அருள் பெற்றோம், நமக்கு இந்த எண்ணம் வரலாமா? எச்ச ஊருதான். பயந்து போச்சா, ஐயோ ஒற்றாமரை குளத்திலே குளித்து மீன்களை உண்ணும் இந்த கீழான எண்ணம் எனக்கு எப்படி வந்தது? வரக்கூடாது. என் பிறவி துன்பம் எப்படி போகும்? நீயோட சொல்றேன், யாராவது அசைவம் சாப்பிட்டே நடப்பனே, ஊர்வனே, பரப்பனே எல்லாம் உள்ள போனா பிறவிகள் தொடரும். அதற்கு சாட்சி இந்த நாரைக்கு அருள் செய்த படலம். இது சொல்லுது, இந்த எண்ணம் வரக்கூடாது. பிறகு மீன்களை உண்ணாது விரதம் இருந்தது. விரதத்தை கண்ட சிவபெருமான் மகிழ்ந்து எவ்வாறு இறைவனை மனதால் தியானித்ததோ அதே உருவத்தோடு நாரை முன்பு எழுவந்த புறானாக இப்படியன் இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்படாத இறைவன் நாரை எப்படி நினைத்ததோ அதே உருவத்தில் தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. என்ன நினைச்சதோ அதே உருவத்துல காட்சி வைத்தார். நாரையே நீ வேண்டும் வரும் யாது? சிவனின் காலிலே விழுந்து வணங்கி இப்பிறவியை போக்கி எளியேனையும் ஆட்கொண்டு சிவலோகத்திலே என்னை சேர்க்க வேண்டும் சுவாமி என்று வேண்டிக் கொள்கிறது. அதே போல இந்த ஒற்றாமரை குளத்தில் உள்ள மீன்கள் இல்லாமல் நீங்க அருள் செய்யணும். ஏன்னா இங்க இருந்ததுனால தானே நான் கொத்த போனேன். சுவாமி இந்த தீய காட்சியெல்லாம் எனக்கு காட்டக்கூடாது. பார்ப்பதுல நாம பார்க்கலாமா? ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது நடந்த மந்திரம் இப்படி காட்டுவோம் அப்படி காட்டுவோம், நம்மளே எட்டி பார்ப்போம். இந்த புத்தி வரும். அதனாலே இந்த ஒற்றாமரை குளத்தில் மீன்கள் இல்லாமல் இருந்து அருள் செய்ய வேண்டும். சோமசுந்தர பெருமான் அப்பா அருள் செய்தார். இன்றைக்கும் மதுரை ஒற்றாமரை குளத்திலே மீன்கள் இல்லை. காரணம் இந்த நாரை கேட்ட வரம். என்ன குளத்துக்குள்ள அங்கேயும் ஒரு மரம் கொத்தி சாப்பிடும். சுவாமி நீ இருக்கிற இடத்துல இந்த கொலையெல்லாம் நடக்கலாமா? நடக்கக்கூடாது. அதனாலே நாரையும் சிவரூபம் கொண்டு அவருடைய அருளை பெற்றது. தேவர்கள் மலர் மாறி புடிய தெய்வ நிலையிலே விமானத்தில் ஏறி சிவலோகம் சென்றது. அப்படி அன்று முதல் இன்று வரை இந்த குளத்திலே மீன்கள் இல்லாமல் இருப்பது இந்த திருவிளையாடல் புராணத்துடைய சாட்சி. அது மட்டுமல்ல, பரியை நரியாக்கியது, என்னென்ன பண்ணார், பிட்டுக்கு மற்றுமந்து பிறம்படிப்பட்டது, எல்லாவற்றையும் அங்கே நிகழ்த்திய இடம் மாணிக்கவாசருடைய வரலாறு 63 நாயன்மார் புராணத்தில் இல்லையே தவிர, ஆனால் திருவிளையாடல் புராணம் சிறப்பாக அதை உரைக்கிறது. அந்த 2 படலத்தையும் இந்த சுகுணபாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து இந்த தர்மம் என்ற பெயரை வளர்த்து அவனும் இறைநிலை சென்று சேர்ந்தார். எப்படி நாரைக்கு அருள் கிடைத்ததோ சிவலோக பதவி, அதே போல அந்த சிவலோக பதவியை சுகுணபாண்டியன் பெற்றார் என்று சொல்லி இந்த அரிய பெரிய வாய்ப்பை வழங்கிய சங்கர மடத்திற்கும், அங்க சங்கர மடத்தின் சார்பாக பெரிய பதவியில் இருந்தாலும் பெரிய நான் ஒரு என்ன சொல்றது ஆண்டவனே அப்படிப்பட்ட பொறுப்பை வைக்கின்ற ஆங்கில துறையிலே முனைவர் பட்டம் பெற்ற அருமை ஐயா வெங்கடேஸ்வரர் அவர்கள் 6 நீதி போட்டு சொல்லணும்னு சொல்வார். பொற்கோ கல்கி ராசேந்திரனார் அப்படின்னு சொல்வார். தெய்வ சிகாமணியார் ராதாகிருஷ்ணனார். சாதாரண விஷயம் அல்ல இலக்கியம் படிப்பது. நாமெல்லாம் ஏகாம்பரனார் சொல்லணும். என்ன சாதாரண விஷயம் அல்ல. அப்படி அந்த பணியிலே முதல்வர் பணியாக பல ஆண்டுகளாக செய்தாலும் கூட சங்கர மடத்தினுடைய அந்த குருமாருடைய பரம்பரையிலே அவர்கள் ஏவிய ஏவலை ஏவா மக்கள் மூவா மருந்து ஒரு முறை பார்த்தேன். ஐயா அவர்கள் பதவியேற்ற போது நான் வந்திருந்தேன். ஐயா நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்கள் பார்வையில் நான் படவில்லை. படாமல் அப்படியே நகர்ந்துட்டேன். அங்கே நின்று அவ்வளவு பவ்யமாக நான் எனக்கு தெரிந்து நான் பார்த்த முதல்வர்களில் இவ்வளவு எளிமையான, இவ்வளவு உண்மையான, இவ்வளவு பக்தியான முதல்வரை நான் சங்கர மடத்தை கல்லூரியில் தான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பெருமானாருடைய பிரியார் பொன்னாடை அணிவித்து சங்கர மடத்தினுடைய ஆடை அணிவித்து அதற்கு மேலாக ருத்ரனுடைய அட்சரமாக வழங்கக்கூடிய ருத்ராட்சத்தினுடைய திருக்கரங்களால் அணிவித்தார்கள். எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து அது திருமாமலேஸ்வரர் ஆலயத்திலே அவர் திரு முன்பு நடந்தது. இந்த அதே போல வணங்குற கடவுள் பெயரை தாங்கியிருக்கிறார் தெய்வ சிகாமணி. திருமால் தமக்கு மருகா உமைக்கோர் சிறுவா கரிக்கு விளையோனே. இதோ ராதாகிருஷ்ணன் மாமன் என்று சொன்னார். மருமகன் முருகன் பாருங்க. ஏகாம்பரேஸ்வரன் ஏகம் அப்பரம் இல்லையா, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க
என்று சொல்வார்கள். சேலத்திலே எங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். அப்படி ஆன்மீகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முதல்வர் ஐயாவிடம் என்னுடைய நன்றியை சொல்லி, சங்கர மடத்தினுடைய 70வது மற்றும் 71வது விழாக்களில் வரக்கூடிய அன்னாருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, ஏன்னா குருவருள் இருந்தால்தான் திருவருள். அப்படிப்பட்ட குருவருள் பெற்ற ஐயா அவர்கள் இங்கே அழைத்தவுடனே மறுக்காமல் எங்கள் பூண்டைக்கு வந்தார். அவர் போட்ட பிச்சையில் தான் நான் பிறந்தேன். அவர் சாட்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான். அந்தன் மறை வேள்வி, அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் நூல் பாவின் மாலைக்கார அந்தம் வெகுவான ரூபகார அண்டர் உபகார சேவற்கார செந்தில் நகர் மேவும் ஆண்மைக்கார. செந்தில் நகர் மேவும் ஆண்மைக்கார பெருமாள். அந்த பெருமாள் தான் இங்கே புண்டி மகானாக வைத்திருக்கிறார். இங்கே அருகாமையிலே இங்கெல்லாம் நடமாடினார். 380 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 19 ஆண்டுகள் மலபீட நாயகனாக வைத்திருந்தார். அவர் அருளால் எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பதவிகள், எத்தனையோ அதிசயங்கள் நடந்த இடம். அப்படிப்பட்ட மண்ணிலே வந்து நீங்கள் வருகை புரிந்து அவர்களை தரிசித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவருக்கு நன்றியை சொல்லி, இந்த திருக்கோவில் நிர்வாகத்திற்கு ஐயா தேவேந்திரன் ஐயா வந்திருக்கிறாரு. ஐயா அதுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லி, ஊர் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி, இந்து சமய மன்றத்தின் சார்பாக இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு முனைவர் தமிழ்துறை தலைவர் எனது அருமை இளவல் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வருடைய ஆணை, சங்கர மடத்தின் ஆணையை சிறமேல் வைத்து நடத்துகிறார். தொடர்ந்து நம்ம தேவசிகாமணி ஏகாம்பரம், உண்மையிலேயே நீங்க எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. தேவசிகாமணி ஏகாம்பரம் நீங்க எல்லாம் கூட வந்திருக்கீங்க மாணவ செல்வங்களே. இந்த மடத்துல படிச்சது, மடத்துல கல்லூரியில படிச்சது, இந்த ஆன்மீகத்தில் இருப்பது இதெல்லாம் பூர்வ ஜென்ம பேரு, இந்த பிறவி கிடையாது, மறந்துடாதீங்க. அதனாலே எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நல்க வேண்டும் என்று வாழ்த்தி, நிரஞ்சன் டிவி, நம்முடைய சர்வம் டிவி நிரஞ்சன் விளக்கம் அவருடைய குழுவினருக்கும் எனக்கு முன்னதாக வந்து உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டேன், பண்ணிக்கணும். ரொம்ப ஆச்சரியம் என்ன, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியின் இடத்துல படிச்சார்கள். இவங்கதான் சரி மனைவி, நானே கூப்பிட்டேன் சாதியமாப்படுத்தல, இங்க வாங்க நீங்க சண்முக மனைவி தான் என்ன, ஆமா சார் சார் இவங்கதான் என் மனைவின்னார்கள். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பேரு, வாங்க வாங்க. எல்லாருக்கும் நன்றியை சொல்லி எல்லா வளமும் நலமும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த கலசையம் மதியிலே கலசப்பாக்கத்திலே திருமாவளீஸ்வரருக்கு தொடர்ந்து 10 நாட்கள் பிரம்மோற்சவத்தை சிறப்பாக செய்கிறார். பலமுறை வந்து நான் பேசியிருக்கிறேன், கொஞ்ச காலமாக பேசல, பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளூர் சரக்கு விலை போகாது, அதனால வெளியிட்டாவது அழைச்சு கொஞ்சம் பேச வைங்க ஐயா. என்ன நீங்க பேச வைக்க வேண்டாம், மன்னிக்கணும், தயவு செய்து அழைச்சு பேச வைங்க. என்ன உபதேச மந்திர பொருளாக என்றார். ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு மனிதரை நிச்சயமாக உறுதியாக மாற்றும் என்ற செய்தியை சொல்லி, பொய் சொல்லாதீர்கள், புலால் உண்ணாதீர்கள், அண்ணன் தம்பி ஒற்றுமையார்கள், கணவன் மனைவி மிக ஒற்றுமையாக இருங்கள், பக்கத்து வீட்டுக்காரோட ஒற்றுமையார்கள், பக்கத்து நிலத்துக்காரோட ஒற்றுமையார்கள். ஒற்றுமையே பலம் சொன்னார். அன்புதான் மிகப்பெரிய ஆயுதம், அன்பெடும் பிடியுள் அகப்படும் மலை. நீ 14 கிலோமீட்டர் இருக்கிற பெரிய மலையா, அன்புன்ற ஒரு பிடியில் நீ அகப்பட்டது. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் மறந்திருந்தாரே. நன்றி, வணக்கம். ஆறுகள் கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, முக்குடம் வாழ்க, சிவேள் யாரிய மந்திரி வாழ்க, ஏனைதன் அடங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர். இந்த அடியாரெல்லாம் பாலச்சந்தர் இயற்பியல் படித்தார், இல்லை இல்லை நீ பிலாசபி சைவ மைனவம் படித்திருக்க வேண்டும், தெரியாம பிசிக்ஸ் படிச்சுட்டேன், பரவாயில்ல, அதனாலதான் வானொலி நடத்துகிறார், ஆனா ஆன்மீகத்தையும் நடத்துகிறார். அவருக்கு வாழ்த்துகள். ரொம்ப குழந்தையாக இருக்கிறார் ஐயா, அதெல்லாம் நீங்க கொடுக்கிற இது பொழுது வழி போடுவது ரொம்ப குழந்தையாக. ராதாகிருஷ்ணன் எவ்வளவு மாறிட்டார், உண்மையிலேயே மணியடிக்கு பதிலா எப்படி தெரிஞ்சீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி இருந்தனா இப்படி மாதிரி உண்மையிலேயே ராதா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வரணும் சார், அதாவது இப்படியே இருந்துடக்கூடாதுல்ல, இப்படியே ஓடி திரிந்து வந்து விட வேண்டும். அதுதான் சரணாகதி. இந்த சரணாகதியைத்தான் காந்தி மகாபெரியவர்கள்லாம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் என்று சொல்லி, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் நதியாய் நதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் பூண்டி குகனே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.
முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருமாமுனீஸ்வரனுக்கு, அண்ணாமலையானுக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு, 63 நாயன்மார்களுக்கு, சைவ அடியார்களுக்கு எல்லா வீடும் என்புற்று வாழ்க, எல்லா வீடும் என்புற்று வாழ்க, எல்லா வீடும் என்புற்று வாழ்க. முருகா. தற்பொழுது ஐயா அவர்கள் பல்கலை வித்தகராக இருந்து பல பாடல்களையும் நூல்களையும் இங்கே மேற்கோள் கொடுத்து நமக்கெல்லாம் அற்புதமான முறையில எப்படி மதுரையிலே சோமசுந்தர பெருமான் 2 பறவைகளுக்கு முத்தியை கொடுத்தார், கரிக்குருவிக்கு எப்படி உபதேசம் செய்து முத்தி அளித்தார், நாரைக்கு எப்படி முத்தி கொடுத்தார் என்ற செய்திகளை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். ஞானசம்பந்த பெருமான் திரு வலிதாயம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அந்த பாடி என்று அழைக்கக்கூடிய சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய வலிதாயத்திலே பாரத்வாஜர் சாபத்தினாலே கரிக்குருவியாக பிறந்த அவருடைய சாபம் நீக்கப்பட்ட தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடி அருள் இருக்கிறார். அதே ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா கூட அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். திரு நாரையூர் என்ற தலத்திலே நாரைக்கு முத்தி கொடுத்திருக்கிறார் பெருமான். திருவிளையாடல் புராணத்தில் மட்டுமல்லாமல் தேவார பதிகங்களிலேயும் பாடல் பெற்ற தலங்களாக இந்த 2 தலங்களும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் 2 தலங்களையும் பாடி இருக்கிறார் என்ற செய்தியும் சொல்லி ஐயா அவர்களுக்கு இந்து சமய மன்றத்தின் சார்பாக பெருத்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய மன்றத்தினுடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நாங்கள் கல்லூரியின் சார்பாகவும் முதல்வரையா அவர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் இங்கே சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இம்மண்ணினுடைய மைந்தர் திரு பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும், ஆலயத்தினுடைய ஓதுவாமூர்த்திகள் திரு தேவேந்திரன் ஐயனார் ஐயா உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுக்கும், ஆலய அர்ச்சகர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் இந்து சமய மன்றத்தின் மூலமாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இத்தகைய அரிய பணிகளில் எல்லாம் எங்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய நம் கல்லூரி முதல்வர் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டும் பலவிதமான ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியும் இதை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக மிகுந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவதற்கு தன்னுடைய அருளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய பொன்னார் திருவடி பொதுகளையும் சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய பொன்னார் திருவடி பொதுகளுக்கும் நன்றி மலர்களை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மதிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறைய செய்ய, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க, நற்றவம் வேண்டி மங்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.